cocoa with sugar. So ஒரு mixtures base பண்ண ஒரு question. Anil mixes cocoa with sugar in the ratio 3:2 to prepare mixture A, and coffee with sugar in the ratio 7:3 to prepare mixture B. So அந்த person ரெண்டு mixtures பண்றாங்க, mixture A and mixture B. பட் இப்போ mixture A எப்படி இருக்குன்னு பார்ப்போம். mixture A வந்து cocoa with sugar. So cocoa with sugar என்ன ரேஷியோன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 3:2. ஸோ 3:2 இருக்கு. அண்ட் மிக்சர் பியில் வந்துட்டு காஃபி வித் சுகர் இருக்கு. ஸோ காஃபி வித் சுகர் அது என்ன ரேஷியோ 7:3. மிக்சர் பியில் வந்து காஃபி இஸ் டு சுகர் 7:3. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ மிக்சர் ஏல வந்து கோகோ அண்ட் சுகர் இருக்குது, காஃபி இல்லை. மிக்சர் ஏல காஃபி சுகர் இருக்குது, கோகோ இல்லை. இப்போ மிக்சர் ஏ அண்ட் மிக்சர் பி இருக்குது. இப்போ he combines mixtures A and B in the ratio 2:3. இப்போ A and B ரெண்டுத்தையுமே சேர்த்து மிக்சரை அவர் வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறாங்க டு மேக் அ நியூ மிக்சர் C. இப்போ C எப்படி கிடைக்குது? A and B மிக்ஸ் பண்ணி C கிடைக்குது. ரைட், ஓகே, எஸ். இப்போ Cயில் டெஃபினட்டாக அது மூணுமே இருக்கும். ஸோ இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, he is combining A and B in the ratio 2:3. அப்படின்னா இதையும் 2:3 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாரு. சரி, ஓகே. முதல்ல இது ரெண்டுத்தையும் 2:3 மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகுன்றதை பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி ஏ வந்துட்டு 3 + 2 5 பார்ட்ஸ் இருக்குது, அண்ட் பி வந்து 7 + 3 10 பார்ட்ஸ் இருக்குது. சரி, ஓகே, எஸ். இப்போ இதையும் 2:3 மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம ஒரு காமன் மல்டிபிள் எடுத்துப்போம். காமன் மல்டிபிள் 5 and 10க்கு வந்துட்டு 10 தான் எல்சிஎம். இப்போ அந்த 10ஐயே 2 டைம்ஸாக 3 டைம்ஸாக மாற்றிடுவோம். 10 2s இது 20 ஆகிடும், 10 3s இது 30 ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏவை 5ஆக இருக்கிறத 20ஆக மாற்ற போகிறோம், பி 10ஆக இருக்கிறத 30ஆக மாற்ற போகிறோம். அப்படி மாற்றிட்டோம்னா நமக்கு ஏ அண்ட் பி வந்து இப்போது 2:3 ரேஷியோவாக மாறிடும். இதுதான் அப்ஜெக்டிவ். ஸோ இப்போது ஏ வந்து 5 20ஆக மாறி இருக்குன்னா அப்போ இது வந்து 4 டைம்ஸ். அப்போ உள்ளே என்ன ஆகும்? இன்ட்டு 4 டைம்ஸ் தான் ஆகும். அப்போ ஏ வந்துட்டு என்ன ஆகும்னா 20 கிராம்ஸில் 3 4s 12 கிராம்ஸ் கோகோ இருக்கும், அண்ட் 2 4s 8 கிராம்ஸ் சுகர் இருக்கும் ஏல. அதே மாதிரி இப்போ பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பியில் 10ன்றது 30 ஆயிடுச்சு. அப்போ 30 கிராம்ஸில் இந்த உள்ளேயும் இன்ட்டு 3 ஆகிடும். பியில் வந்து 7 3s 21 கிராம்ஸ் இருக்கும், அண்ட் 3 3s 9 கிராம்ஸ் இருக்கும். சக்ஸஸ், ஓகே. இப்போ நம்ம சியை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ ஃபார்ம் பண்ண அந்த சியில் எப்படி இருக்குன்றதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஸோ காஃபி டோட்டலாக 21 கிராம்ஸ் இருக்கும், அப்புறம் கோகோ வந்து 12 கிராம்ஸ் இருக்கும், அப்புறம் சுகர் வந்து 8 + 9 17 கிராம்ஸ் இருக்கும். அவுட் ஆஃப் 20 + 30 50 கிராம்ஸ். ஸோ கேல்குலேஷன் வந்துருச்சா? ஸோ அவுட் ஆஃப் 50 கிராம்ஸ். ஸோ இதெல்லாம் தான் அதோடைய பிரேக்கப்பே. சரி, இப்போது ஹி மிக்ஸஸ் சி வித் அன் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மில்க். ஸோ இப்போது சியை வேற இன்னொரு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மில்க் கூட ஆட் பண்ண போகிறாங்க. அதாவது மில்க்கும் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போமே. சரியா, ஓகேவா? இப்போ 50 கிராம்ஸ் மில்க் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு 50 கிராம்ஸ் சேர்ந்துடும். இப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 100 கிராம்ஸ் இருக்கும். ஸோ 100 கிராம்ஸில் then the percentage of the sugar in this drink will be what? இப்போ ஃபார்ம் ஆனால் அந்த 100 கிராம் ட்ரிங்க்கில் சுகருடைய பர்சன்டேஜ் என்னன்றது தான் கேட்குறாங்க. ஸோ சுகர் இஸ் ஆக்கிபைங் 17 கிராம்ஸ். ஸோ 17 அவுட் ஆஃப் 100 அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. சிம்பிள் ஆன்சர் 17 தான். ஸோ எனிதிங் அவுட் ஆஃப் 100 இஸ் த சேம் பர்சன்டேஜ். ஸோ 17 அவுட் ஆஃப் 100 சுகர் தான் கேட்குறாங்க. சுகர்ஸ் பர்சன்டேஜ் வில் பி 17 அவுட் ஆஃப் 100, 17% அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஆன்சர் எங்கே இருக்குது? யா, எஸ், ஆப்ஷன் சி 17 இஸ் ரைட் ஆன்சர்.